ஃபோட்டோ தான் எடுக்கிறேன், படம் தான் நான் எடுக்கிறேன். நேற்று ஏன் நீங்கள் வரீங்க? அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை அரசு துறை அலுவலர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கட்டுமான பணிகளை துரிதப்படுத்துவதற்காக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் ஆனாலும் 90% முடிந்துவிடும். கடைசி 10% அது முடிக்கிறதுலதான் நம்மளுடைய எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அந்த கடைசி 10% அத்தனை ஒருங்கிணைந்து பண்ணால் மட்டுமே இது சாத்தியம். என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கமாக எடுத்து சொல்லலாம். அந்த ஒரு சில குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த குறிப்புகளை அந்தந்த துறை அலுவலர்கள் நோட் பண்ணிட்டு அதற்கான விளக்கத்தினை அந்த துறை அலுவலர்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த கட்டுமான பணிகள் குறித்து இந்த PMC அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காம்பனன்ட் எந்த டேட்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல எப்படி முடிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க சுருக்கமாக நீங்க சொல்லலாம். ஒரு மாசம் வேலை பார்த்தோம், அது முடியும். 1.5 ஷிஃப்ட்ஸ். இப்போ 288 பேர் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு என்ன அது ஏற்றி கொடுத்தது? உங்களுக்கு என்ன மொத்தம் 400 பேர் இருக்காங்க சார். 280 + மொத்தம் இந்த சைட்ல 400 பேர் இருக்காங்க. இல்ல அவங்க கேட்கறாங்க 280 பேர் தான் இருக்காங்க சார். அது 352 நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். எவ்வளவு இல்ல நீங்க ஷார்ட் ஷிஃப்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த டபுள் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறது வேண்டாம். ஏன்னா மேன் பவரே ஃபேஸ் பண்ணுங்க. அந்த 100 பேர் வேணா எடுத்து கொடுங்க. ஏன் வேலை கேட்டு போறதா சொல்றேன். போன வருஷத்துக்கு 400 பேர் ஏசி நீங்க உடனே ஆள் கொடுத்தீங்கன்னா நீங்க 3 பேரை தள்ளி வச்சாச்சு. முதல்ல சொல்றாங்க நீங்க உடனே குடிக்கணும். 8 நாள்ல குடிக்க போறேன். டைம் ஒரு டேட் நீ முதல்ல வேலை என்னைக்கு குடிக்கீங்க? மார்ச் 8க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு. மார்ச் 8ல மார்ச் 8க்குலாம் போடுறாரு. மார்ச் 15க்குள்ள முடிக்கணும். நீங்க மார்ச் 15 தான் கட் ஆஃப் டேட் இருக்கு. தயவு செஞ்சு சங்கடப்படாதீங்க. உங்க நீங்க நாளைக்கால மார்ச் 30க்கு தான் போடுறாரு. நாங்க சட்டமன்ற நாங்க எல்லாம் கேட்டுட்டே பார்த்தோம். உங்களுக்கு மார்ச் 15க்குள்ள நீங்க முடிக்கணும். அதுக்கு எவ்வளவு ஆள் வருமோ நீங்க குடிக்கணும். சரி, ஆமா, அது டிலே பண்ணிடாதீங்க. இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்ட 350 ஒர்க்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கட்டுமான பணியை துரிதமாக செயலாளர் அவர்கள் இந்த ஆய்வை நடத்தினார்கள். இங்கே அவர்களும் சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மீறி போயிடக்கூடாது. அந்த டைம் லைனுக்குள்ளாவே நம்ம முடியும். பெரும்பாலும் நம்ம இந்த கட்டுமான பணிகளை முடித்துவிட்ட பிறகு அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேட்குறீங்க? பஸ் ஸ்டாண்டு என்னென்ன பிளான்ஸ் ஒவ்வொரு இலாக்காவிலும் எந்தெந்த வேலை பாக்கி அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். இது 2 தடவை தள்ளி போச்சு. பிப்ரவரியிலே முடிக்கணும், மார்ச்லேயாவது முடிக்கணுங்கிறதாக கூப்பிட்டு பேசினா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து RTO இந்த பஸ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றதுனாலையும் அதுக்குள்ளே டைம் மீட்டிங் போடணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்திருந்தார். அவர் இந்த பஸ்ஸெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கான். எலக்ட்ரிசிட்டியில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணுறது மீட்ரு மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேசியிருக்கான்.
கான்ட்ராக்டர் வந்து இதை மார்ச் 31 இல்லை 15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், நாங்கள் இந்த கடை கடைசியில் திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால் எல்லா வேலையும் சீக்கிரப்படுத்துறதுக்காக அதை ஆய்வு பண்ணுது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பேருந்தில் இயக்கப்படுமா? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இங்கேருந்து நேரடியாக வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஓம்னி பஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஓம்னி பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறதா ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். வயலூர் போகிறது, ஸ்ரீரங்கம் போகிறதுலாம் அது வழியாக தான் போகும். நேராகவும் போகும், இங்கேருந்து நேரடியாகவும் போகும். ஸ்ரீரங்கம் போகிறது, வயலூர் போகிறது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. மஃப்சல் பஸ் கரூர்லாம் போகுது இல்லைங்க, அதெல்லாம் அங்கேருந்து கிளம்புமா இல்லை கரூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே மஃப்சல் பஸ் எல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து தான் கிளம்பணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. அது இன்னும் அவங்களோட அந்த பஸ் ஓனர்ஸோட பேசிட்டு சொல்கிறேன் இருக்கலாம். அந்த மும்மொழி கொள்கையில் திமுக வந்து நாடகம் ஆடுது, பிஜேபியும் திமுக இணைந்து நாடகம் ஆடுதுன்னு சொல்லி விஜய் இல்லை சொல்லுங்க.